நிஜமாக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கடைக்குள்ளே நுழைஞ்சதும் அந்த பளபளப்பாக இருக்கிற இண்டக்ஷன் அடுப்பை பார்த்த உடனே அட சூப்பராக இருக்கே, ஒன்று வாங்கிடலாமா அப்படின்னு தோணும். ஆனால் அடுத்த செகண்டே நம்ம மனசுக்குள்ளே பல கேள்விகள் வரும். என்னென்னா, வாங்கிட்டு வீட்டில் வச்சதுக்கப்புறம் சுவிட்சு போட்டால் ஷாக் அடிக்குமா, இல்லை பழைய பாத்திரம் எல்லாமே வேலை செய்யாமல் போயிடுமா அப்படின்னு ஏகப்பட்ட குழப்பம், பயம். இதனாலேயே நிறைய பேர் விடுப்பா நமக்கு எதுக்கு இந்த வம்பு அப்படின்னு வாங்காமே வந்துடுறோம். ஆனால் உண்மை என்னன்னு தெரியுமா, ஒரு இண்டக்ஷன் அடுப்பு வாங்குறது ஒரு மிக்சி வாங்குறத விட ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த வீடியோவில் ஒரு சாதாரண மனுஷனாக நம்ம கடைக்கு போனால் அந்த இண்டக்ஷனை நம்ம வாங்குறப்ப எதை கவனிக்கணும், எந்த வாட்ஸ் வாங்கினா சமையல் சீக்கிரமாக செய்ய முடியும் அப்படின்னு எல்லாத்தையும் ஓப்பனாக பேச போகிறேன். எனக்கு இதெல்லாம் தெரியாது அப்படின்னு நீங்கள் கவலையே படாதீங்க. வாங்க இந்த குழப்பத்துக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டிடலாம். இண்டக்ஷன் அடுப்பு வாங்குறதுக்கு முன்னாடி அது எப்படி வேலை செய்யுதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சாதாரண அடுப்புக்கும் இந்த இண்டக்ஷனுக்கும் பெரிய வித்தியாசமே இருக்குது. இப்போ கேஸ் அடுப்பு பார்த்திங்கன்னா எப்படின்னா, முதல்ல நெருப்பை உருவாக்குதா, அதுக்கப்புறமா தான் பாத்திரத்தை சூடுபடுத்தும். ஸோ இதனால் அந்த பாதி ஹீட் அந்த காற்றுலே வெளியே போயிடுது. அதனால் உங்கள் சமையலறை பார்த்திங்கன்னா எப்பயுமே ஹீட்டாகவே இருக்கும். இப்போ இண்டக்ஷனுக்கு வருவோம். இதில் நீங்கள் நினைக்கிற மாதிரி நெருப்பெல்லாம் வரவே வராது, ஆனால் பாத்திரம் சூடாகும். எப்படின்னு கேட்குறீங்களா? உங்களுக்கு ஒரு குட்டி உதாரணம் சொல்கிறேன். உங்கள் 2 உள்ளங்கையுமே வேகமாக தேய்ச்சி பாருங்கள், என்ன ஆகும், ஹீட் ஜென்ரேட் ஆகும். ஸோ இதுதாங்க மேட்ரு. இந்த உள்ளங்கை தான் உங்கள் பாத்திரம். இந்த அடுப்புக்குள்ளே ஒரு காப்பர் காயில் இருக்குது. நீங்கள் சுவிட்சை போட்டதுக்கப்புறம் அந்த மேக்னெட் வேவ்ஸை உருவாக்கும். அந்த வேவ்ஸ் என்ன செய்யும்னா, பாத்திரத்தில் அடியில் இருக்கிற அந்த ஆட்டம்ஸை ரொம்ப வேகமாக அதிர வைக்கும். அதனால தான் பாத்திரம் சூடாகுது, அடுப்பு சூடாகவே ஆகாது. இப்போ சொல்லுங்கள், இந்த இண்டக்ஷன் அடுப்பு சேஃப் தானே? இன்னமும் சொல்கிறேன் எப்படின்னு. கை சுடாது. அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அது மேலே ஒரு பேப்பரையோ இல்லை உங்கள் கையவோ வச்சு பாருங்கள், சுடவே சுடாது. ஏன்னா அந்த மேக்னெட் வேவ்ஸ் இரும்பு இல்லாட்டின்னா ஸ்டீல் இந்த மாதிரி பாத்திரத்தை மட்டும்தான் அதால் தேய்க்க தெரியும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, தீ விபத்து ஏற்படும் அப்படின்னு ஒரு பயமே கிடையாது. ஏன்னா இதிலிருந்து தான் ஃபயரே வரலையே. அதுக்கப்புறம் எப்படி உள்ள துணியோ இல்லாட்டினா ஏதோ தீப்பிடிக்கிறதுக்கான சான்ஸே கிடையாது. இன்னொன்று வேர்க்கவே வேர்க்காது நம்மளுக்கு. ஏன்னா அந்த ஹீட் எல்லாமே பாத்திரத்துக்குள்ளே தான் போகும். ஸோ நீங்கள் சமையல் செய்கிறப்ப கூட உங்களுக்கு வேர்க்கவே வேர்க்காது, ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும். ஃபைனலாக சொல்லப்போனால் இந்த இண்டக்ஷன் அடுப்பு சூடாகவே ஆகாது, பாத்திரத்தை மட்டும்தான் சூடாக்கும். ஸோ அதனால் உங்களோட கிச்சன் ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும். நெக்ஸ்ட்டு வாட்ஸை பற்றி நம்ம எப்படி சொல்கிறதுனா, ஒரு வண்டியோட ஹார்ஸ் பவர் இருக்குல்ல, அது போல் தான் இந்த வாட்ஸும். ஏன் இந்த வாட்ஸ் முக்கியம் அப்படின்னா, இண்டக்ஷனில் இப்போ நீங்கள் நினச்சிக்கோங்க, 1 லிட்டர் தண்ணியை நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். இப்போ என்கிட்ட 2 அடுப்பு இருக்குது. 1000 வாட்ஸ்லேயும் ஒரு அடுப்பு இருக்குது, இன்னொன்று பார்த்திங்கன்னா 2000 வாட்ஸ்லேயும் ஒரு அடுப்பு இருக்குது. ஸோ இந்த 1000 வாட்ஸில் உள்ள அடுப்பில் நான் தண்ணியை கொதிக்க வைக்கிறேன்னா 10 நிமிஷம் எடுத்துக்கிடுது. இதே இது 2000 வாட்ஸில் இருக்கிற அடுப்பில் நான் தண்ணியை கொதிக்க வைக்கிறேன்னா 5 நிமிஷத்தில் தான் கொதிச்சிடுது. ஸோ இதுதான் வாட்ஸு. ஓகேப்பா, நான் இண்டக்ஷன் வாங்கணும், எவ்வளோ வாட்ஸில் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? 2000 வாட்ஸ் அடுப்பை நீங்கள் வாங்கிக்கோங்க இண்டக்ஷன். ஏன்னா நீங்கள் தேவைப்படுறப்ப அதை 200ஆகவும் குறைக்கலாம், 2000ஆகவும் அதிகப்படுத்திக்கலாம். உங்களுக்கு மெதுவாக குக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் 200ல் வச்சுக்கோங்க. இல்லை எனக்கு வேகமாகவே குக் ஆகணும் அப்படின்னா நீங்கள் 2000ல் வச்சுக்கலாம். சப்போஸ் நீங்கள் ரொம்ப குழம்பு அதிகமாக வைக்கிறீங்க, இல்லைன்னா ஒரு பெரிய பாத்திரத்தை வச்சு குழம்பு வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிக வாட்ஸ் இருந்தால் தான் அந்த பாத்திரம் ஃபுல்லாமே நல்லா சூடாகும். இப்போ நீங்கள் கேட்பீங்க, அதெல்லாம் சரிப்பா, வாட்ஸ் அதிகமாக இருந்தால் கரண்ட்டு பில்லு அதிகமாக தானே வரும் அப்படின்னு கேள்வி கேட்பீங்க. கண்டிப்பாக இல்லை.
எப்படின்னு நான் ரீசன் சொல்கிறேன். அதாவது வந்து 1000 வாட்ஸ் அடுப்பில் 10 நிமிஷம் சமைக்கிறோமா, இதே இது 2000 வாட்ஸில் நம்ம சமைக்கிறப்ப 5 நிமிஷம் தான் சமைப்போம். ஸோ ரெண்டுமே ஒரே அளவு மின்சாரத்தை தான் வந்து எடுக்கும். ஸோ இப்போ வந்து நீங்கள் சமைக்கிற டைம் தான் வந்து உங்களுக்கு வந்து குறையும். இன்னமும் உங்களுக்கு புரியணும்னா நான் ஈஸியாக வந்து சொல்லித்தரேன். இப்போ ஃபோன் சார்ஜர் வந்து எடுத்துக்கோங்க. சாதாரண சார்ஜர் இருக்குது, இது ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து இருக்குது. சாதாரண சார்ஜரில் நீங்கள் வந்து ஃபோனை சார்ஜ் பண்ணால் 3 மணி நேரம் வந்து சார்ஜாக எடுத்துக்கிடும். இது ஃபாஸ்ட்டு சார்ஜரில் போட்டிங்கன்னா 1 மணி நேரத்துலையே ஃபில் ஆயிரும். அதுபோல தான் இந்த வாட்ஸு. இந்த 2000 வாட்ஸ் அப்படின்றது வந்து உங்கள் இண்டக்ஷனுக்கான ஒரு ஃபாஸ்ட்டு சார்ஜர் மாதிரி வேகமாகவே வந்து வேலையை முடிச்சிடும். ஸோ நீங்கள் கடைக்கு போகிறப்ப அந்த இண்டக்ஷன் பாக்ஸில் வந்து எவ்வளவு வந்து வாட்ஸ் போட்டிருக்கு அப்படின்றத வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். இப்போ ஒரு வீட்டில் ஒரு பேர் இல்லாட்டினா 2 பேர் இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து 1200 அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து அந்த வாட்ஸ் வந்து உள்ள அடுப்பை வாங்கிக்கலாம். இது 3லேருந்து 4 பேர் இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து 2000 வாட்ஸ் அளவுக்கு வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இல்லை 5 பீப்புள்ஸ்க்கு மேலே இருக்காங்க அப்படின்னா 2100 வாட்ஸ் அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து உங்கள் வாட்ஸை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு வாட்ஸை பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த இண்டக்ஷனில் வந்து கண்ட்ரோல் பேனல் இருக்கும். ஸோ அது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, நீங்கள் வந்து உங்கள் இண்டக்ஷனை வந்து ஆன் பண்ணுறதுக்கோ இல்லை நீங்கள் வந்து உங்களோட அந்த ஹீட்டை வந்து கூட்டுறதுக்கு குறைக்கிறதுக்கு ஸோ இதுக்கெல்லாம் வந்து பயன்படுறது தான் வந்து இந்த கண்ட்ரோல் பேனல். உங்களுக்கு இன்னமும் வந்து நான் புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஸோ இந்த கண்ட்ரோல் பேனலில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா பட்டன் டைப்பில் இருக்கும், இன்னொன்று பார்த்திங்கன்னா டச்சு, நம்ம வந்து ஃபோன்லலாம் டச் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கும். இப்போ நீங்கள் கேட்பீங்க, நான் வந்து பட்டன் வச்ச இண்டக்ஷன் நல்லா இருக்குமா, இல்லை நான் வந்து டச்சு மாதிரி வச்சுருக்கிற இண்டக்ஷன் வந்து நான் வாங்கினா நல்லா இருக்குமா அப்படின்னு வந்து நீங்கள் கேட்பீங்க. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா பட்டன் வச்சது. ஸோ இந்த பட்டன் வச்சதை நீங்கள் வாங்கினீங்கன்னா என்னென்ன நன்மைகளாக இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ உங்கள் கை ஈரமாக இருக்குது, இல்லாட்டினா உங்கள் கையில் மாவு கூட ஒட்டியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து தைரியமாக போய் இந்த பட்டனை வந்து அழுத்திடலாம். இது வந்து ரிப்பேர் ஆக சான்ஸே இல்லை. ஒருவேளை இந்த பட்டன் ரிப்பேர் ஆனால் கூட நீங்கள் வந்து இன்னொரு பட்டனை வந்து வாங்குறதுக்கான செலவு வந்து ரொம்பவே கம்மி. இதோட மெயின்டெனன்ஸ்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து கம்மியான விலையில் வந்து நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நம்ம பழைய நோக்கியா ஃபோன் மாதிரி தான், என்ன கீழே போட்டாலும் உடையவே உடையாதில்ல. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ வந்து நம்ம டச்சு அந்த இதுக்கு வந்து வருவோம். ஸோ அது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து எல்லாருக்கிட்டையுமே இருக்கிற டச் ஃபோன் மாதிரி தான். எந்த பட்டனையுமே வந்து அமுக்க தேவையே இல்லை, லேசாக தொட்டால் கூட போதும். ஸோ சூப்பராக வந்து வேலை பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஸ்டைலிஷாகவும் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் அடுப்போட அந்த மேலே இருக்கிற சர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து அப்படியே கிளாஸாக சூப்பராக இருக்கும். உங்களுக்கு துடைக்கிறது கூட ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இதில் ஒரு மைனஸ் எல்லாம் இருக்குது. என்னன்னு பார்த்திங்கன்னா, உங்கள் கை வந்து ஈரமாக இருக்குது, இல்லை மாவாக இருக்குது, இல்லை எண்ணெய் கூட இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் நீங்கள் அதை போய் டச் பண்ணிங்கன்னா சம்டைம்ஸ் வந்து அது வந்து ஒர்க் ஆகவே ஆகாது. ஸோ இதனால் இதை வந்து சப்போஸ் இது வந்து உங்களுக்கு வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னா போர்டையும் ஃபுல்லாக மாற்றணும். ஸோ கொஞ்சம் செலவு வந்து அதிகமாக வந்து ஆகும். நெக்ஸ்ட்டு நீங்கள் இண்டக்ஷன் வாங்குறப்ப ஆட்டோ கட் ஆஃப் அப்படின்னு ஒரு ஃபெசிலிட்டி இருக்கா அப்படின்னு பார்த்து வாங்குங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து இண்டக்ஷன் அடுப்பில் வந்து பாத்திரம் மேலே இருந்தால் மட்டும்தான் அது வந்து ஒர்க் ஆகும்னு பார்த்தோமா. ஒரு வேளை நீங்கள் சமைச்சு முடிச்சிட்டிங்க, பாத்திரத்தை வந்து அடுப்புலேருந்து எடுத்துட்டிங்க, ஆனால் நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ண மறந்துட்டீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து இந்த ஆட்டோ கட் ஆஃப் அந்த ஃபெசிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா அடுப்பு மேலே பாத்திரம் இல்லை அப்படின்னு அது புரிஞ்சுக்கிடும். உடனே வந்து என்ன பண்ணும், கரண்ட்டை போய் கட் பண்ணிடும் ஆட்டோமேட்டிக்காக. கொஞ்ச நேரம் கழித்து பீப்னு சத்தம் கொடுக்கும். அப்படி கொடுத்துருச்சுன்னா அவ்வளோதான், அடுப்பை வந்து அதுவாக ஆஃப் ஆயிரும். ஸோ இதனால் என்னப்பா நல்லது இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ சாதாரண கேஸ் அடுப்பை வந்து நீங்கள் நினச்சிக்கோங்க, இப்போ பாத்திரத்தை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னாலும் அடுப்பு வந்து எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். யாராச்சும் தெரியாமல் கை வச்சாலும் சரி, தெரியாமல் ஒரு துணிப்பட்டா கூட தீப்பிடிச்சு எரிஞ்சிரும்.
ஆனால் இந்த இண்டக்ஷன் அடுப்பில் வந்து நீங்கள் பாத்திரத்தை எடுத்தால் உடனே சூடாகிறது தான் நிற்கும். ஸோ அதனால் தீ விபத்து அப்படின்றது வந்து ஏற்படாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, உங்களோட கரண்ட்டு இப்போ வந்து நீங்கள் வந்து சுவிட்ச் ஆஃப் செய்யாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா, பாத்திரம் வந்து அடுப்புலையே இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அடுப்பு வந்து ஆஃப் ஆயிடுது. ஸோ நீங்கள் வந்து கரண்ட்டு பில் வரவே வராது, டக்குன்னு குறைஞ்சிடும். நீங்கள் அடுப்பில் பாத்திரம் இல்லை அப்படின்னோடனே ஆட்டோமேட்டிக்காக அடுப்பு ஆஃப் பண்ணிடுது. ஸோ அதனால் வந்து கரண்ட்டு பில் வந்து சேவ் ஆகும். இன்னொன்று, அடுப்போட ஆயில் காலம் தேவையில்லாமல் அடுப்பு வந்து ஓடிக்கிட்டே இருக்கிறத வந்து குறைச்சிட்டு, அந்த காயில் வந்து அதாவது வந்து அந்த காயில் வந்து சீக்கிரமாகவே வந்து என்ன சொல்கிறது, ரிப்பேர் ஆகாமல் ரொம்ப நாளைக்கு வர சான்சஸ் கூட இது இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அதாவது வந்து இந்த ஆட்டோ கட் ஆஃப் வசதி இருக்கா அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்து வாங்குங்க, மறந்துடாதீங்க. ஆட்டோ கட் ஆஃப் நீங்கள் வந்து குழந்தைகளாக வச்சுருக்கீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து இது ரொம்ப சேஃபு. ஓகேவா? இப்போ உங்களுக்கு வந்து இண்டக்ஷன் அடுப்பு எப்படி வாங்கணும்னு ஓரளவு ஐடியா வந்து இருக்கும். ஸோ இன்னமும் வந்து வீடியோ முடியலை, உங்களுக்கு வந்து போர் அடிக்கும். ஸோ அதனால் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னமும் கண்டினியூ பண்ணுறேன். நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஒரே வீடியோனா நீங்களும் பாவம், உங்களுக்கு போர் அடிக்காமல் இருக்கிறதுக்காக தான் அடுத்த வீடியோவில் வந்து கண்டினியூ பண்ணுறேன். மறக்காமல் அடுத்த வீடியோவும் வந்து நீங்கள் வந்து பார்த்துருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. பை.